तेरे नाम की महिमा हम करेंगे प्रभु। आदर और जलाल और महिमा तुझी को देंगे प्रभु यीशु। तू शांति का दाता है, मुक्ति का दाता है, परम वरदान सर्व शक्तिमान प्रभु। तेरे शरणों में आए हैं हम प्रभु। जो अब तक नहीं आ पाए उन्हें ले आ प्रभु तेरे समूह में प्रभु, आशीष पाने के लिए प्रभु यीशु। तू एकमात्र सच्चा खुदावंद है। उनको मनों को जांच और परख और प्रभु यीशु हमारे पासवान को प्रभु आज वचनों से भर, ताकि हमसे बातें करे और तेरे अनुग्रह से हमें प्रभु यीशु चंगाई और प्रभु यीशु मसीह आशीष प्राप्त हो प्रभु। हर एक घावों को प्रभु भर दे प्रभु यीशु तेरे नाम में प्रभु यीशु मसीह। आज की शुरुआत से लेकर अंत तक तेरी प्रार्थना को सौंपता हूँ प्रभु। तेरी भी कृपा और दृष्टि हम पर हो प्रभु यीशु मसीह। तेरे वचनों के द्वारा हमसे बातें कर और प्रभु यीशु तू ही हमें आशीष कर प्रभु यीशु। हमारे पासवान को तेरे हाथों में सौंपता हूँ। तू हमें आगे की प्रार्थना को अगुवाई कर और आशीष कर। तेरे नाम से मांगता हूँ यीशु मसीह, तेरे नाम से मांगता हूँ, आमीन। ஹல்லேலூயா. சில பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். முதலாவது ஒரு தமிழ் பாடலை கூட பாடலாம். உன்னதமானவர், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். 1039வது பாடல். 1039வது பாடல். மன்னிக்கவும் 1038. 1038, song number 38, 1038. சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுகிறேன். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. வட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 10,000 உன் பக்கம் விழுந்தாலோ, அது ஒரு காலத்து முன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்து முன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார்.
சேட்டையை அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya. இன்னொரு ஒரு ஹிந்தி பாடலை கூட சேர்ந்து பாடலாம். சாரே ஜகுமே தேரி பிரசன்ஸ் என்ற பாடல். தெரியாதவர்கள் இந்த ஸ்கிரீனை பார்த்து ப்ரொஜெக்ட்ல போடப்படும். எங்களோட சேர்ந்து பாடுங்க. சாரே ஜகுமே தேரி பிரசன்ஸா यीशु ही जीवन यीशु ही सारे जग में तेरी प्रशंसा यीशु ही जीवन यीशु ही आशा सारे जग में तेरी प्रशंसा यीशु ही जीवन यीशु ही आशा. तू ही सहारा तू ही भरोसा संगीत तू ही है भाषा. तू ही सहारा तू ही भरोसा संगीत तू ही है भाषा. सारे
जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा, सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा। गाऊं मैं गीत तेरे, गाऊं तेरी शान में, आवाज गूंजे मेरी धरती और आसमान में। गाऊं मैं गीत तेरे, गाऊं तेरी शान में, आवाज गूंजे मेरी धरती और आसमान में। तेरे दम से ये दुनिया और कुछ भी जानू ना, तेरे दम से ये दुनिया और कुछ भी जानू ना। सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा, सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा। चारों तरफ है मेरे तेरी प्रशंसा का गाना, तू मुझको लाया यहाँ, यही है मेरा ठिकाना। चारों तरफ है मेरे तेरी प्रशंसा का गाना, तू मुझको लाया यहाँ, यही है मेरा ठिकाना। यीशु तेरे वचनों से ये भर जाए जीवन मेरा, यीशु तेरे वचनों से ये भर जाए जीवन मेरा। सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा, सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा। तू ही सहारा, तू ही भरोसा, संगीत तू ही है भाषा। तू ही सहारा, तू ही भरोसा, संगीत तू ही है भाषा। सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा, सारे जग में तेरी प्रशंसा, यीशु ही जीवन, यीशु ही आशा। हालेलुया। இன்னொரு ஒரு हिंदी பாடலை கூட சேர்த்து பாடலாம். अंतिम दिनों का अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज என்ற பாடல். अंतिम दिनों का अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज। कटनी का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज। कटनी का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अग्नि समान उतरा, अग्नि जीप के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की
हम पर बहा, अग्नि समान उतरा, अग्नि जीत के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा, हड्डियों की लड़ाई में बड़ी सेना को चलते देखूं, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबुवत करूं, सूखी हड्डियों की तराई में बड़ी सेना को चलते देखूं, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबुवत करूं, अग्नि समान उतरा, अग्नि जीत के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा, अग्नि समान उतरा, अग्नि जीत के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा। ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு தமிழ் பாடலை கூட சேர்ந்து பாடலாம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுகின்ற பாடல் 444வது பாடல், உன்னத பாட்டு புஸ்தகம் 4444. அப்படியாக இந்த பாடலை பாடி ஆராதனைக்குள்ள செல்லாம் உற்சாகமா சேர்ந்து பாடு. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ள
பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வான பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya
அவர் துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பூலோகத்தில் ஆண்டவரே உம்மை அல்லாமல் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கூட கர்த்தரை துதிக்கலாம் துதிக்கலாம். நம்ம இங்க ஏதோ தானமோ என்று வரல, நம்ம கர்த்தருடைய நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோம். அவரை துதிக்க பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம். நம் ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்த பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை மாத்திர பயபக்தியோடு கூட துதிக்கலாம். கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் பெரியவரப்பா, நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்க மத்தியில ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் எங்களுடைய ராஜாவா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்ல சமாரியனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரபா சந்தல ரபா சந்து நித்தல ரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது எங்களுக்கு நாங்கள் பலன் அடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கும் போது நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது எங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது ராஜா. எங்களுடைய எல்லா தேவைகளுக்கு ஆண்டவரே துதியில ஆண்டவரே பதில் உண்டு தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர் 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 ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீர் எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரையே துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரையே துதிப்பார்கள் என்று ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக சுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்களே. ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக சுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்களே. உம்மை துதிக்க பண்ணும்படியாக உம்மை ஆராதிக்க பண்ணும்படியாக உம்மை மகிமைப்படுத்த பண்ணும்படியாக நீர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க நன்றி பலி ஏறெடுக்கிறோம் நன்றி பலி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நாங்க நன்றி பலி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் எங்களுக்கு ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எங்களுக்கு தாராளம் தாராளம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய சமூகம் இந்த இடத்துல வந்திருக்கிறது. அவருடைய மகிமை இந்த இடத்துல வந்திருக்கிறது. அவர் நம்ம மத்தியில நாற்காலியை போட்டிருக்கிறார். அவர் நம்ம மத்தியில ஆராதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே துதி உண்டாயிருக்கட்டும் துதி உண்டாயிருக்கட்டும். ஓ துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓ ராபா ஷாலா ராபா பாபா ராகா ராபா. ஓ ஷாலா ராபு வாராபு ராகா லாராகா லாராபா. ஓ ராலா ராகா லாராபா பாராகா லாராபா. ஆண்டவரே நீ சங்கீதமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. என்னுடைய கீதமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. என்னுடைய பேரு மூச்சின் சத்தத்துக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறீங்களே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை தாழ்மையில நினைத்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மேலும் நீர் கருணை உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுக்காக பரிதபிக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல சமாரியனாய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ ராபா ராகா லாராபா. கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. யாரு அங்கங்க பார்க்க வேண்டாம். நம்ம கர்த்தரை மாத்திரம் பார்க்கலாம். அவர் நம்ம மேல் ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரிது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராபா ஷாலா ராபா பாராபா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள்
நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செய்கிறோம். நன்றி தகப்பனே, எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஜீவத்தந்த நீர் அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவத்தந்த நீர் அன்பு கொண்டே பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கு பின்பால பிரித்தெடுத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி உலகத்திலிருந்து நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க போதுமானவராய் இருந்திருக்கிறீர்கள். ஆண்டவர், எங்களை வழிநடத்துகிறவராய் கூட இருந்திருக்கிறீர்கள். ஆண்டவர், எங்க சார்பில வழக்காடுகிறவராய் இருந்திருக்கிறீர்கள். ஆண்டவர், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க நிற்பதும் நிர்மலமாகாத இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஐயா. ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபா ராகாலா ரபா ஷாலா ரபா. ஓ ஷாலா ராகாலா ரபா ராகாலா ரபா. ஓ ரபா லாகாலா ரபா
ரா தா லா ரா பா ரா ரா பா 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 ஓ ரா பா பா ரா பா பா ரா லா ரா பா பா ரா கா லா ரா பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் கர்த்தரை காலத்திலும் பாடுவேன், நான் கர்த்தரை எப்பொழுதும் துதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகிமையில் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் கேராபீன்களும் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. மரித்தவர்கள் மௌனமாய் இருப்பார்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாங்கள் கர்த்தரையே துதிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நம்ம இது மௌனமா இருக்கிற காலத்தில் இல்ல, நம்ம தேவனை துதிக்கிற நேரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் உலாவுகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல நங்கூரமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களுடைய அரணானவராய் இருக்கிறீங்களே, எங்களுடைய பட்டயமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமானவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவாய் இருக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில வந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேச விரும்புகிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விரும்புகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பாத்திரங்களா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பேரும் ஜெபிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க 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 துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई, आराधना में है छुटकारा, आराधना में है चंगाई। शरीर प्राण आत्मा में शांति आनंद देता है, जान से प्यारा प्रभु। शरीर प्राण आत्मा में शांति आनंद देता है, जान से प्यारा प्रभु। आराधना करे आराधना करे, वो अच्छा है कितना भला है। प्रार्थना करे आराधना करे, वो अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा हमेशा, छुटकारा पाए हमेशा। मांगोगे तुम्हें मिलेगा, ढूंढोगे तो पाओगे। मांगोगे तुम्हें मिलेगा, ढूंढोगे
छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा, छुटकारा पाए हमेशा। हालेलुया हालेलुया हालेलुया। ओ प्रार्थना करो, कितना परमेश्वर भला परमेश्वर है, ओ कितना महिमा का राजा है। हालेलुया। ओ धन्यवाद देते प्रभु जी आपको इस सुंदर समय के लिए। सुबह के समय में परमेश्वर आपकी नाम की महिमा करते हैं परमेश्वर, महिमा करते हैं परमेश्वर। ओ महिमा का राजमान परमेश्वर है प्रभु जी। ओ हमारे विनतियों को सुनने वाला परमेश्वर है, हमारी आंसुओं को निराने वाला परमेश्वर है प्रभु जी। आप कितना भला परमेश्वर है प्रभु जी। ओ आपको धन्यवाद देते। हल्लेलुया 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 हल्लेलुया। ओ धन्यवाद बेटी चढ़ाते प्रभु जी। ओ आप पिताओं में तुदी करो। हल्लेलुया 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 हल्लेलुया। यारा और बच्चा मनोंगे कोई व्यक्ति प्रार्थना करेंगे। हालेलुया। थैंक यू जीसस। ग्लोरी। आमीन। करना पिता परमेश्वर, आज के समय हम आपके हाथों में सौंपते पिता परमेश्वर। आपने हमें रखवाली की, आज लाए उसके लिए धन्यवाद पिता परमेश्वर। आगे भी आप हमें संभालना और जो वचन बताए जाए वो हमें पिता परमेश्वर हमारे जीवन में काम करने पाए पिता परमेश्वर। आपके नाम से मांगते हैं, आमीन आमीन आमीन। सब बैठेंगे, वचन சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க। பிரைஸ் தி லார்ட்। Proverbs 12 verse 24 and 25, the hand of diligent will rule, but the lazy man will be put on forced labor. Anxiety in the heart of men causes depression, but a good word makes it glad. Amen. Job chapter 19 verse 3, these 10 times you reproached me to ashamed me to wrong with me. Isaiah 25 verse 1, O Lord, you are my God, I will exalt you, I will praise your name, for you have done wonderful things. Your counsels of old are faithfulness and truth. नीति वचन 4 का 1 2 3 4 है मेरे पुत्र, मेरे पिता की शिक्षा सुन और समझ प्राप्त करने में मन लगा, क्योंकि उत्तम शिक्षा है। वो शिक्षा को न्याय ताक, क्योंकि मेरे पिता के सामने मैं भी छोटा था और माता के सामने और दोषी अकेला दुल्हारा था। हाँ, और शिक्षा देखकर और उसने शिक्षा देखकर कहा था। मांगोगे तो मिलेगा, ढूंढोगे तो पाओगे, खटखटाओगे तो स्वर्ग का राज खुलेगा। Psalms chapter 138 verses 3 and 4. In the day when I cried out, you answered me and strengthened me with strength in my soul. And all the kings of the earth shall praise you, O Lord, when they hear the words of your mouth. Amen. Matthew chapter 5 verse 43 and 44. You have heard that it was said, you shall love your neighbors and hate your enemies. You shall love your neighbors and hate your enemies. But I said to you, you shall love your enemies and bless those who curse you, and bless those who curse you. Bless those who curse you. But I said to you, love your enemies and bless those who curse you. Isaiah chapter 62 verse 2 and 3, the nation shall see your righteousness and all the kings your glory. You shall be called by a new name that the mouth of the Lord will give. You shall be a crown of beauty in the hand of the Lord and a royal diadem in the hand of your God.
Isaiah 55 verses 8 and 9. As for my ways are not your as for my thoughts are not your thoughts, nor my ways are your ways. Thus says the Lord. For the heavens are higher than the earth, so are my ways from your ways, and my thoughts from your thoughts. Amen. Isaiah chapter 55 verses 7 and 8. Let the wicked forsake his ways and the unrighteous his thoughts, and let him return to the Lord, and he will have mercy upon him, and he will freely pardon. For your thoughts are not my thoughts, and neither are your ways my ways, declares the Lord. Amen. Romans chapter 12 verse 20 and 21. Therefore, if your enemy is hungry, feed him. If he is thirsty, give him a drink. For in so doing, you will heap coals of fire on his head. Do not be overcome with evil, but overcome evil with good. Isaiah 57 verse 18 and 19. I have seen his ways and will heal him. I have seen his ways and will heal him. I will also lead him and restore comforts to him and his mourners. I create the fruit of the lips. Peace to him who is far off and to him who is near, says the Lord. I will heal him. Matthew chapter 5 verse 43 and 44. You have heard that it was said, love your neighbors and hate your enemies. But I say to you, love your enemies and bless those who curse you, and do good to those who hates you, and do good to those who hates you, and pray for those who spitefully use you and secures you. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் மகிமைப்படுவதாக. Hallelujah. நீ பாட்டு பாடுங்க, வரலையே ரெண்டு பேர். இவன் பாட்டு வாண்ணா. சரி, நீ பாடுறியா? வா. சரி, இந்த காணிக்க பாட்டு பாடுவோம் நம்ம தம்பி எஸ்வின், ஐவின். பிரைஸ். मास्क माइक चल चंडला चल. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart to adore you. Hope of a life spent with you. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all day, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for our sake became poor. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. And I will never know how much it costs to see. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணும், கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஜெபம் பண்ணும். Praise. ஒரு ஜெபம் பண்ணுவோம். Praise. ஹalleluya ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஆண்டவரே ஏறெடுக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே அபரிவிதமாய் நீங்க ஆசீர்வதித்து தந்துருங்கப்பா. நீங்க கொடுத்ததுலேருந்து ஒரு பகுதி, சிறு பகுதியை ஆண்டவரே கொடுத்துருக்குறாங்க. ஹalleluya ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. எடுத்த இடத்தை ஆண்டவரே இயேசுப்பா இன்னும் பல்மடங்காய் ஆண்டவரே இயேசுப்பா பெருக பண்ணும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுப்பா. உற்சாகமாய் ஆண்டவரே உதாரத்துமாய் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிற வண்ணமாய் நாங்கள் உதார
ஆயத்தமாய் கொடுக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்துருங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா மீதம் இருக்கிற ஆண்டவரே ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்குற எங்களோடு பேசுங்க. உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து ஆண்டவர் நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் தாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சாட்சி ஏதாட்டு இருந்ததா சொல்லலை. எப்போ சாட்சி சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த திருவருந்து வந்து இன்னைக்கு கிடையாது. பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். आज प्रभु बोझ नहीं है. கடந்த வாரத்தில் வந்து எனக்கு காலில் சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். पिछले हफ्ते में पैर में एक छोटा सा सर्जरी किया हुआ है. அதில் கொஞ்சம் வெளியே எங்கேயும் போக முடியல. इसलिए बाहर जा नहीं पाया ஆனால் है. வெள்ளி சனி வேலை வெள்ளி சனி ஊழியம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். फिर भी वीरवार और शुक्रवार शनिवार मैं सेवा किया. ஆனால் நம்ம பலவீனம் நம்ம ஊழியத்தை தடை பண்ணக்கூடாது. हमारा निर्बलता हमारा सेवा की एक रुकावट नहीं होना चाहिए. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. लगातार सेवा के लिए प्रार्थना कीजिए. சித்தமானால் அடுத்த மாதத்துல திருவந்திருக்கும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. परमेश्वर का इच्छा है तो अगला महीने में प्रभु बोझ रहेगा. நீங்க வந்தது நல்லது. கர்த்தரை ஆராதிக்க ஸ்துதிக்க. आप जितने लोग आए हैं प्रभु को स्तुति करने के लिए धन्य है. தேவன் சித்தமானால் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல செகண்ட் வீக்ல நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். अप्रैल महीने में हमारा एक बपतिस्मा आराधना होगा. ஈஸ்டருக்கு முன்பதாக இருக்கும். ईस्टर से पहले होगा. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுக்க முடியாத தகுதியாக்க முடியாது அவங்க கேட்டுக்கொள்கிறேன். जितने लोग बपतिस्मा नहीं लिया तैयार होने के लिए कहते हैं. இயேசு வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது. यीशु की आगमन बहुत निकट में है. விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் யுத்தம் செய்யல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். अंतिम दिनों में युद्धों की चर्चा आप सुनोगे. இந்த ஈரான் ரஷ்யா உக்ரைன் திரும்பியும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. अब उक्रेन और रशिया दोबारा वो लड़ाई कर रहे हैं. தொடர்ந்து நடந்த மூன்றாம் உலக போர் யுத்தம் வருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறது. लगातार ये करते रहेंगे तो शायद तीसरी विश्व का युद्ध शुरू होगा करके कह रहे हैं. வராது. இயேசு கிறிஸ்து வருகை வந்துட்டா வரும் கண்டிப்பா. तीसरी विश्व युद्ध शुरू हो गया तो वहां पर यीशु मसीह की आगमन आ जाएगा. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். अभी और भी बहुत लोग उद्धार पाना है. தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். उसी के लिए प्रभु देर कर रहे हैं. அதுக்குள்ள மனம் திரும்பி கர்த்தர் பிரயோஜனமா இருக்க முடியாது. நம்ம அர்ப்பணிப்போம். उससे पहले मन फिरोकर प्रभु की आगमन में जाने के लिए तैयार होना है. யோபு புத்தகம் अय्यूब की किताब 19वां அதிகாரம் 19वां अध्याय 25வது வசனம் 25वां वचन. जोब 19:25. मुझे तो निश्चय है कि मेरा छुड़ाने वाला जीवित है और वह अंत में पवित्र पृथ्वी पर खड़ा होगा. யோபு சொல்லுகிறான், நான் அறிந்திருக்கிறேன். अय्यूब कहता है मैं निश्चय जानता हूँ. எதை அறிந்திருந்தான்? वो क्या जाना है? கர்த்தர் வருவார் என்று அறிந்திருந்தான். मेरा प्रभु आएगा करके जाना. உயிரோடு இருக்கிறான்னு அறிந்திருந்தான். मेरा प्रभु जीवित है करके उसने जाना. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை அறிந்திருக்கிறோம்? हमारे जीवन पर हम क्या जाना है? நாம கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? हम प्रभु को जाना हुआ है. இல்ல நம்ம மற்றவர்களை அறிந்து கொண்டு இருக்கிறோமா? नहीं तो दूसरों को हम जानते हैं. மற்றவர்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறோமா? दूसरों के पास हम देख के बताते हैं. கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். पहले हम प्रभु को जानना है. கர்த்தர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु कौन है करके जानना है. கடைசி நாட்களில் மீட்பர் பூமி மேல் வருவார். अंत में पृथ्वी पर खड़ा होगा. अन्य கண்கள்ல என் கண்கள் பார்க்கும் என்று அவன் சொல்லுகிறான். दूसरों का आंखों से नहीं मैं अपनी आंखों से देखूंगा. शरीरம் எல்லாம் அழிந்து போனாலும் நான் மாமிசத்திலே கர்த்தரை காண்பேன் என்று சொல்லுகிறான். मेरा शरीर पूरा नाश में हो जाए फिर भी मैं परमेश्वर को देखूंगा. கர்த்தரை காண முடியாத கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். प्रभु को देखने के लिए प्रभु हमें अनुग्रह करेगा. அப்ப நம்ம அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். हमें प्रभु के बारे में जानना है. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? प्रभु कैसा है? சொல்லுங்க. बोलिए. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? प्रभु कैसा है? உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? आपके जीवन में प्रभु कैसा है? பெரியவரா இருக்கிறாரா? वो बड़ा महान परमेश्वर है. அவருடைய வார்த்தை உண்மையா இருக்குன்னு தெரியுமா? उनकी वचन सच में है.
உலகத்தில் நிறைய தேவர்கள் நம்ம தேவன் தான் பெரியவர் அறியுமா? जो संसार में रहने देवताओं से बढ़कर हमारा प्रभु जीवित है और बड़ा महान है करके आप जानते हैं? அறிந்திருக்கிறீங்களா? आपने जाना है? கர்த்தர் பிரியமா இருக்கான்னு அறிந்திருக்கிறீங்களா? आपके ऊपर परमेश्वर प्रसन्न है करके आपने जाना है? அப்ப கர்த்தர் அறிந்திருந்தா கர்த்தரை அறிந்துட்டா பெரிய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க முடியும். प्रभु को जान लिया तो हम बड़ी आशीष पाएंगे. இன்னும் சரியாக கர்த்தரை அறிந்து கொள்ளாதனால தான் और प्रभु को ठीक से नहीं पहचानते நம்ம வாழ்க்கை हैं. अनेक பிரச்சனைகள் தொல்லைகள் ப்ராப்ளங்கள் வந்து கொண்டிருக்கு. इसलिए हमारे जीवन पे बहुत कुछ समस्या है, दुख आता रहता है. யோபு பக்தன் சொல்லும் பொழுது अय्यूब भक्त कहता है அவன் எப்படி இயேசு அறிந்திருக்கிறான் கர்த்தரை? कैसे उसने परमेश्वर को जाना? அவன் வாழ்க்கை எல்லாம் நஷ்டம் வந்தது. उसके जीवन में सब कुछ नष्ट हुआ. என்ன வந்தாலும் கர்த்தரை அறிந்திருக்கிறான்னு சொல்கிறான். कुछ भी आने से मैं प्रभु को जाना है. நம்மளால சொல்ல முடியுமா? हम ऐसे कह सकते हैं? நீங்க சொல்ல முடியுமா இயேசு அறிந்திருக்கிறான்னு? आप यीशु को कह सकते हैं? இந்த சின்ன பிரச்சனையில நம்மள தாங்க முடியல. थोड़ा सा समस्या को हम सह नहीं पाते हैं. யோபு பக்தன் எல்லாமே குடும்பத்துல 10 பிள்ளைங்க அழிஞ்சு போச்சாங்க, ஆடு மாடு எல்லாமே அழிஞ்சு போச்சு. अय्यूब के जीवन पे 10 बच्चों भी नाश में चले गए, सारे संपत्ति नष्ट हो गया. फिर भी कहता है கைவிட்டாங்க, उसका दोस्तों ने छोड़ दिया, மனைவி கைவிட்டாங்க, उसका पत्नी भी छोड़ दी. எல்லாம் கைவிட்டாலும் सब कुछ छोड़ने से அவன் மீட்பு உயிரோடு இருக்கிறார். वो कहते मेरा छुड़ाने वाला प्रभु जीवित है. கர்த்தர் மீட்பு உயிரோடு இருந்தா हमारा छुड़ाने वाला प्रभु जीवित है तो நீங்க உயிரோடு இருக்கிறவங்களை அறிந்து கொள்ள வேண்டும்னு நான் சொல்கிறேன். वो जीवित रहने वाला हम हमारा प्रभु को जानना है. நீங்க அவ அறிந்துட்டா உங்க வாழ்க்கை ஒரு நன்மை குறையப்படாது. हम उनको जान लिया तो हमारे जीवन पे घटी ना होगी. ஆராதிக்கவர் இன்னார்னு அறிந்து கொள்ள வேண்டும். मेरा आराधना करने वाला परमेश्वर ये कौन है करके जानना है. மேஷக் ஆபேத்நேகோ சொல்றான், सातराक मेशक आबेदनेगो कहते हैं ஆராதிக்கதவன் எங்களுக்கு யாருன்னு தெரியும். हम आराधना करते वो प्रभु कौन है करके जानते हैं. போனாலும் நீ பண்ண சிலை வணங்க மாட்டோம். चाहे वो हमें चुड़ाई नहीं करेगा तो भी आप जो खड़ा किया ये मूर्ति को हम नमस्कार नहीं करेंगे. அவங்கள ஒரு நாள் வெட்கப்படுத்தல. वो जो विश्वास भरोसा उनको कभी लज्जा नहीं दिया. நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? हमारा विश्वास कैसा है? கர்த்தர் பெரியவரா நினைக்கிறோமா? प्रभु को बड़ा महान समझ लेते हैं. வாசிங்க பார்க்கலாம். पढ़िए यात्रा 18-11 निर्गमन की किताब 18वीं अध्याय के 11वीं वचन. निर्गमन एक्सोडस चैप्टर 18 वर्स 11. अब मैंने जान लिया है कि यहोवा सब देवताओं से बड़ा है, वरन उस विषय में भी जिससे उन्होंने इजरायलियों के साथ अहंकार पूर्ण व्यवहार किया था. இங்க வசனத்தை வாசிக்கும் போது ये वचन पढ़ते எல்லா समय தேவர்களும் கர்த்தர் பெரியவன் அறிந்திருக்கிறேன். सारे देवताओं से हमारा परमेश्वर बड़ा है. யார் சொன்னது? किसने बोला? அத மட்டும் கேட்க கூடாது பாஸ்டர். उसको नहीं पूछो पास्टर. யார் சொன்னது? किसने बता रहा है? எத்ரோ. इत्रो. எத்ரோ ஏன் சொன்னார் இப்படி? इत्रो क्यों ऐसे कहा? எத்ரோ வந்து யாரு? इत्रो कौन है? யாரு எத்ரோ யாரு? इत्रो कौन है? बोलिए, मुंह खोलिए. போன வாரம் தான் சொன்னேன். पिछले हफ्ते में भी समझाया. इत्रो कौन है? மோசேயோட மாமா. मूसा का ससुर जी. அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या कहता है? ஏன் பெரியவர்னு சொன்னார்? क्यों बड़ा महान है? அவன் ஏன் பெரியவர்னு சொன்னார்? वो क्यों बड़ा महान है? எத்ரோ ஏன் பெரியவர்னு சொன்னார்? इत्रो क्यों कह रहा था कि ये बड़ा महान है? சொல்லுங்க. बोलिए. மருமக வந்து மோசே வந்து எத்ரோட சொல்லிக் கொண்டு இருக்கிறார். उसका दामाद मूसा से यत्रो कहता है, கர்த்தர் என்னை இப்படி எல்லாம் நடத்தி வந்தார். परमेश्वर कैसे मुझे चलाया, ஜனங்களை வேறு வேறு கொண்டு வந்தார். इतना लोगों को उसने अलग किया. அந்த காரியத்தை பார்த்த உடனே उस विषय को देखते ही எத்ரோ சொல்கிறான், यत्रो कहता है எல்லா தேவர்களும் நம்ம தேவன் பெரியவர் என்று சொல்கிறான். सारे देवता से हमारा परमेश्वर बड़ा महान है. அந்த மீதியான் தேசத்துக்காரன் எத்ரோ சொல்றான், वो मिदान देश वाला यत्रो वो कहता है இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு நன்மை கற்றாலும் முறுமுறுத்துட்டு தான் இருக்காங்க. इस्राएल कितना भी भलाई को पाने के बाद भी गुटगुटाने लगे. எத்ரோ வந்து வேற தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருக்கான். यत्रो दूसरा देवता को आराधना कर रहा है. ஒரு ஆசாரியன் அவன். मिदान देश का एक याजक है. இஸ்ரவேல் கோத்திரம் கிடையாது அவன். वो इस्राएल का गोत्र में नहीं है. இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. इस्राएल लोग के अंदर भी नहीं है. வேற இடத்துல இருக்கான். वो अन्य देश में रह रहा है. யாருன்னா ஆபிரகாமுடைய மூணாவது சந்ததி. कौन है ये? अब्राहम के तीसरी संतान पर आ रहा है. ஆபிரகாமுடைய மகள் மனைவி கேத்ரோடைய மகள் மீதியானுடைய சந்ததியில வந்தவர் தான் இவரு. अब्राहम की जो तीसरी बीबी है केतुरा,
उसकी संतान पे ये मिदान आया। அந்த மீதியான் தேசத்துல இவன் ஆசாரியனா இருக்கிறான். ये मिदान देश पे ये याजक बनकर रहा। அவன் சொல்லுகிறான் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுகிறான். वो कहता है परमेश्वर बड़ा महान है। நம்ம கர்த்தர் பெரியவர்னு சொல்றோமா? हमारा परमेश्वर बड़ा महान करके हम कहते हैं। நீங்க சொல்றீங்களா பெரியவர்னு? आप बोलते हो நன்மை வரும்போது பெரியவர்னு சொல்லக்கூடாது. நன்மை வரும்போது जब भलाई मिलती है तब बड़ा महान मत बोलना। அவர் பெரியவர் தான். चाहे बड़ा आ जाए ना आ जाए तभी भी हमारा परमेश्वर बड़ा महान है। எப்பவும் பெரியவரா தான் இருப்பார். हमारे लिए प्रभु हमेशा बड़ा महान है। உலகத்தை அண்ட சராசர சிருஷ்டித்த கர்த்தர் பெரியவர் தான். पूरे विश्व को जो सृजा हुआ परमेश्वर वो बड़ा महान है। அந்த பெரியவரை மீதியான் தேசத்துடைய ஆசாரியன் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். वो बड़ा महान परमेश्वर के बारे में मिदान देश के याजक बोल रहा है। அவனுடைய சாட்சியை கேட்டுட்டு பெரியவர்னு சொல்லிட்டு அப்படி விட்டு விடல. उसको गवाही को सुनकर परमेश्वर बड़ा महान बोलकर ऐसे छोड़ा नहीं। அப்புறம் என்ன சொல்றானா? वो क्या कहता है? நம்ம எல்லாம் சேர்ந்து हम सब मिलकर கர்த்தருக்கு தகன பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். परमेश्वर को होम बलि चढ़ाकर यहोवा का नाम को ऊंचा करेंगे। மோசேயும் ஆரோனும் அவங்க மூப்பர்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. मूसा, आरून और प्राचीन लोग सब मिलकर वहां पर दंडवत करने लगे। ஆராதிச்சு போஜனம் பண்ணுகிறாங்க. परमेश्वर का आराधना करके वहां पर भोजन करने लगे। ஆராதனை பின்பதாக எத்திரோ பேசிக்கொண்டு இருக்கிறார். और आराधना के बाद यित्रो कहता है மோசே காலை தொடங்கி ஈவினிங் வரைக்கும் ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். मूसा सुबह से साय तक वहां पर इजराइलों को न्याय कर रहा था। ரொம்ப சோர்ந்து போயிட்டார். बहुत थक गया। யாரு? कौन है? மோசே. मूसा। உடனே மாமனார் சொல்றாரு एकदम उसका यित्रो कहता है பண்றதெல்லாம் நல்லதுதான். जो कुछ कर रहा है अच्छी बात है। ஆனா நீ என்ன பண்ற? लेकिन क्या करना है? காலையில சாயந்தரம் வரைக்கும் ஜனங்களுக்கா நிக்கறியே. सुबह से शाम तक तुम लोगों के लिए खड़ा हो रहा है। சோர்ந்து போயிருவே. बहुत थक जाएगा। சில காரணம் சொல்றது கேளுங்க அப்படிங்கற. इसलिए कुछ विषय मेरा बात मान लो। எத்திரோ ஜெபம் பண்ணினா பிரபுதான் சொல்றான். यित्रो प्रार्थना करके कहता है। 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது उसमें 18वीं वचन पढ़ना है। 18वीं वचन தொய்ந்து போவீர்கள். எந்த வசனம்? 18 சரி அது கீழே 20ஆம் வசனமா? இல்ல 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 19वां वचन இல்ல அதிபதிகளை திறக்க சொல்லுவாங்களே प्रधान ओ 21वां वचन 21वां वचन ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களும் திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொள்ள போன்னு சொன்னார். போதும். फिर तू इन सब लोगों में ऐसा पुरुषों को छांट ले जो गुणी और परमेश्वर का भय मानने वाले, सच्चे और अन्याय के लाभ से घृणा करने वाले हों। இப்போ மோசே எத்திரோ என்ன சொல்றாருன்னா अब यित्रो कहता है ஜனங்களுக்குள்ளே तेरे लोगों के बीच में யாரு அப்படியா? कैसे? சொல்லுங்க. உண்மையுள்ளவர்கள், सच्चाई में रहने वाले, பொருளாசை வெறுக்கிறவர்கள், जो अन्य वस्तुओं के ऊपर लालच रखने वाले, தேவனுக்கு பயந்தவர்கள், जो मतलब लालच ना रखने वाले और जो परमेश्वर से भय मानने वाले, அப்புறம் திறமையுள்ளவர்கள் और अच्छा टैलेंट वाले, நாலு குவாலிட்டி உள்ளவங்களை தெரிந்து கொள்ள அப்படிங்கிறார். ये 4 गुण रहने वालों में से छांट ले। அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படலையா? इजराइल लोग परमेश्वर से भय नहीं माना? சொல்லுங்க. बोलिए। சபையில எல்லாரும் தேவனுக்கு பயந்தவங்களா? कलीसिया के अंदर सब लोग यहोवा का भय मानने वाले हैं? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. आप बोलिए। எல்லாம் உண்மையுள்ளவர்களா? अब सब सच में सच्चाई में हैं? எல்லாரும் பொருளாசை வெறுக்கிறவங்களா இருக்கிறோமா? सब लोग मतलब अन्य वस्तु में घृणित करने वाले हैं? திறமையுள்ளவர்களா இருக்கிறோமா? टैलेंट वाले हैं? இதோ உடனே நம்ம குறை இருக்கிறோம். कहीं ना कहीं हमारे अंदर कमियां हैं। மோசேயுடைய மாமன் எத்திரோ சொல்லும் பொழுது इसलिए वो यित्रो कहता है இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு ऐसे लोगों को छांट ले। அவங்களுக்கு 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதியா மாற்று அப்படிங்கிறார். उनमें से 10-10 लोगों का प्रधानों, 50-50 लोगों के प्रधानों, हजारों लोगों के प्रधानों ठहरे। பெரியவரா இருந்தாலும் परमेश्वर बड़ा महान है। இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ये लोगों को चलाने के लिए சொல்ற ஆலோசனை கேட்டு செய்யுங்க அப்படிங்கிறார். मेरी योजना को मानकर அது चलो। மோசேக்கு நலமாக தோன்றுச்சு. वो बात मूसा को अच्छा लगा। அப்ப பெரிய தேவனை ஆராதிக்கும் பொழுது हम बड़ा महान परमेश्वर का आराधना करते समय கேட்டு அது நடந்தா कुछ योजना को सुनकर उसके अनुसार चला நம்மளும் तो சோர்ந்து போயிட மாட்டோம். हम भी थकेंगे नहीं, மற்றவங்களே
சோர்ந்து போக விட மாட்டோம். दूसरों को भी तका नहीं करेंगे. கர்த்தர் பெரியவர் என்று அறிந்திருக்க வேண்டும். हमारा प्रभु बड़ा महान करके जानना है. முன்னாடி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. प्रभु को हम आगे रख लिया तो நம்ம எந்த காரியத்திலும் சோர்ந்து போக हम மாட்டோம். किसी भी विषय में तकेंगे नहीं. நீங்க சோர்ந்து போய் இருக்கீங்களா? अब तके हुए हो? தீர்மானம் பண்ணுங்க. आज से एक निर्णय लीजिएगा. நான் உம்மை பெரியவராய் அறிந்திருக்க हे प्रभु मैं आपको बड़ा महान समझा है. எப்பவும் ஆண்டவர் முன்னாடி வச்சிட்டா सर्वदा प्रभु को आगे रखने से ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டோம். कभी हम तकेंगे नहीं. உலகத்துல இருக்கிற உபத்திரம் பிரச்சனை எல்லாம் உண்டு. ये संसार में रहने समय तक हमारे लिए उपद्रव दुख रहेगा. சோர்ந்து போகாம இருக்க வேண்டும் என்றால் उसमें हम निराशा ना होना. तो இப்படிப்பட்டவர்களை கர்த்தருக்கு வேணும் அழைக்கிறார். ऐसे लोगों को प्रभु के लिए उठाएगा. தேவனை பயந்தவர்களை வச்சு தான் பெரிய காரியம் செய்ய முடியும். यहोवा से बेईमान वालों को लेकर प्रभु बड़ा काम करेगा. உண்மை உள்ளவங்களா இருக்க வேண்டும். दूसरा सच्चाई में रहना है. வெறுக்கிறவங்களா இருக்க வேண்டும். जो दूसरी वस्तुओं के ऊपर घृणित करने वाला होना है. மாத்தணும். उसके लिए हमें टैलेंट होकर रहना है. கர்த்தர் மாத்தணும் ஜெபிக்கணும். हमारे कलीसिया में ऐसे लोगों को बना दे करके हमें प्रार्थना करना है. हम सच्चाई में रहना है. परिवार के अंदर सच्चाई, कलीसिया के अंदर सच्चाई, काम करने वाले जगह पर सच्चाई, कहीं पर भी रहने से कैसे रहना है? बिल्कुल सच्चाई में रहना. சில குறிப்பிட்ட இடத்துல உண்மையுள்ளவங்களா இருப்பாங்க. कुछ लोग कुछ विषय पर सच्चाई में रहेंगे. சில காரியம் வரும்போது தங்க தான் பெருசு அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. कुछ कामों पे मैं हूं बड़ा हूं करके समझ लेते हैं. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். लेकिन हम सोचते हैं கர்த்தர் நம்மளை குறித்து என்ன நினைப்பார்? परमेश्वर हमारे बारे में क्या सोचा है? அவர் நினைச்சிட்டா அவ்வளவுதான், ஒண்ணும் நடக்காது. उसने सोच लिया तो कुछ भी नहीं हो पाएगा. தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. आप प्रभु की सभा में अर्पण करें. வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக முடியும். ऐसे लोगों को उठा करे परमेश्वर इस्राएल को लेकर गया. அப்ப எத்திரோ பெரியவர் என்று சொன்னது போல इत्रो कहता है कि यहोवा परमेश्वर बड़ा महान है. நான் ஆண்டவர் பெரியவர் நினைச்சிருக்கிறோமா? आप और हम ऐसे जानते हैं कि हमारा प्रभु बड़ा है. பெரியவரா நினைச்சிட்டா बड़ा महान को देख लिया तो ஒரு நன்மை குறைபடாது. आपकी जीवन में गड्ढी ना हो. இரண்டாவது நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, दूसरा हमारे जीवन पर அவர் உண்மையுள்ள தேவன் அறிந்திருக்க வேண்டும். वो विश्वास योग्य प्रभु करके जानना है. வார்த்தையில உண்மை இருக்கணும். उसकी वचन में सच्चाई, பேசுற ஒவ்வொரு வார்த்தையில உண்மையா இருக்கணும். हमारे मुंह की निकले हुए बोली में सच्चाई. सारी बात விதவை சொல்லும் பொழுது सारी बात विधवा के बारे में देखते हैं. ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 17 அதிகாரம் पहला राजाओं की किताब 17वीं अध्याय 24 वर्स 17 24वां वचन. फर्स्ट किंग्स चैप्टर 17 वर्स 24. எதனால் அறிந்திருக்கிறேன் என்றால் कैसे उसने निश्चय किया? சொல்லுங்க. बोलिए. सारी बात எப்ப அறிஞ்சாங்க? ये सारी बात की जो स्त्री कब उसने जाना? இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்ல. आप मैंने जान लिया. அவ எப்ப அறிந்திருந்தா? उसने कब जाना? உடனே. எப்படி சொல்ல வரேன்னா, कैसे? அந்த ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துருச்சு. वहां पर एक अकाल पड़ा. பஞ்சம் வந்தன ஆண்டவர் எலியாட்ட சொல்கிறாரு. जो अकाल पड़ने से एलिया कहता है, एलियाट आंडवर சொல்றாரு, एलिया से परमेश्वर कहते हैं सारीबात ஊருக்கு போ. तो सारीबात नगर में जा. वहां पर एक विधवा को मैंने आज्ञा दिया, பராமரிப்பார். वो तेरा को पालन पोषण करेगी. அங்கதான் வருகிறார் அவர். वहां पर एलिया आया. அந்த அம்மா ஒரு 2 விரவு பறிக்கிட்டு தானும் தன் மகனும் சாவலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. वो जो स्त्री ने 2-3 लकड़ी बीन रही थी और मतलब वो स्त्री और उसकी बेटा काट कर मरना है करके. அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவங்க மரிக்க நினைக்கிறாங்க, ஆண்டவர் சித்தம் மரிக்கிறது இல்ல. वो मरने के लिए सोच रही है लेकिन परमेश्वर की इच्छा मरना नहीं है. அப்ப அந்த தேவ மாற்றம் வார்த்தை முடியே அந்த 3 ஆண்டுகள் பஞ்ச காலத்துல ஆண்டு போஷித்து வழி நடத்தி வந்தார். वो परमेश्वर के वचन के अनुसार वो 3.5 साल वहां पर परमेश्वर पालन पोषण करने लगा. காலம் சென்ற பின்பு कुछ दिनों के बाद அந்த மகன் மரித்து போயிட்டான். वो उसकी बेटा मर गया. மரித்து போட்ட உடனே वो बीमार होकर मर गया. தேவ மனுஷனை பார்த்து கேக்குறா, तब परमेश्वर का दास से वो पूछती है, இப்படி ஒரு அபத்தம் பண்ணிட்டீங்களே, आप मेरे घर पे आने के कारण ऐसे काम हो गया. மகனை நாங்க அப்பவே சாவப்போறோம்னு நினைச்சோமே. मैं मेरा बेटा पहले से मरने के लिए सोचा था. இப்போ மகன் செத்து போயிட்டானே, अब मेरा बेटा मर गया நான் என்ன है, பண்ணுவேன்? मैं क्या करूं? அப்ப சொல்லி தேவ மனுஷனை
ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறான். ऐसे करके वो परमेश्वर का दास से वाद विवाद कर रही தேவ है. மனுஷன் கேக்குற உன் பையனை எங்க வச்சிருக்கிற? तब परमेश्वर का दास कहता पूछता है तेरा बेटा தேவ कहाँ है? மனுஷன் இந்த இடத்துல வச்சு அவங்க ஜெபம் பண்ணும்போது அவன் திரும்ப உயிர் வந்தது. परमेश्वर का दास उस बेटा को प्रार्थना करके दोबारा जीवन दिलाया. பார்த்த உடனே நன்மையை பார்த்து நான் என்ன சொல்றா உம்முடைய தேவனுடைய வாயிலிருந்து உம்முடைய வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை உண்மை என்று அறிந்திருக்கிறேன்னு वो சொல்றான். भलाई को देखने के बाद वो कहती है आपकी मुंह से निकले वाला शब्द सच्चाई करके मैंने जान लिया. நன்மையை பார்த்துட்டு உண்மை என்று அவ அறிந்து கொண்டாள். भलाई को देखकर ये सच्चा है करके देखने लगी. நீங்கள் நான் நன்மையை பார்த்துட்டு அறிந்து கொள்ள கூடாது. आप और हम सच्चाई को देख के नहीं बोलना. நன்மை செஞ்சாலும் செய்யலாட்ட அவர் வார்த்தை உண்மை உள்ளது. चाहे भलाई हो जाए भला ना आ जाए लेकिन उनकी वचन सच है. இன்னைக்கு अनेक ஜனங்கள் நன்மையை பார்த்து ஓடிக்கொண்டு இருக்காங்க. बहुत लोग भलाई के पीछे दौड़ रहे हैं. நம்ம நன்மையை பார்த்து ஓடக்கூடாது. हम भलाई के पीछे नहीं दौड़ना है. வார்த்தை நன்மை ஓடணும். परमेश्वर का वचन की मुद्दा पे வார்த்தை दौड़ना है. நம்மளை உருவாக்கும், நம்மளை உயர்த்தும், நம்மளை மேன்மைப்படுத்தும். उसके वचन हमें बनाता है, हमें स्थिर करता है, हमें चलाता है. வார்த்தையை நம்பி அவ அறிந்திருக்க வேண்டும். उसकी वचन के आधार पर हम उनको जानना है. அவ என்ன சொல்ல தேவனுடைய ஊழியக்காரன் நம்முடைய வார்த்தையில உண்மை இருக்கு என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். परमेश्वर का दास के वो स्त्री कहती है परमेश्वर का मुख की दास की बात में सच है. அப்ப ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையில வாயில வார்த்தை உண்மை இருக்கணும். हर एक विश्वासी के मुख की बोली में सच होना है. நம்ம உண்மையா மாறுமா? हम सच में रहते हैं. கஷ்டம்தான் மாறுறதுக்கு. बदलना मुश्किल है. மாறி பாருங்க. लेकिन बदल कर देखिए. நன்மையை சுதந்திரிக்க முடியுங்க. उस आशीष को पाओगे. நம்ம அதுல மாற மாட்டேங்கிறோம். हम इसलिए नहीं बदल रहे. மாறனா நிச்சயமா ஆசீர்வாதம் சுதந்திரிக்க आप முடியும். बदलेगा तो जरूर आशीष पाएगा. மாறத்தான் சேவை சபைக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம். आप बदलने के लिए प्रभु की सभा में हम आते हैं. நாளுக்கு நாள் நம்ம மாற வேண்டும். दिन पर दिन हमें बदलना है. நம்மளை யாரும் மாற்ற கூடாது. हमें कोई भी बदलना नहीं. நம்மளே மாறணும். हम खुद बदलना है. நமக்கே சுத்தமா இருக்க நம்ம நினைப்போம். हमें बिल्कुल साफ सुथरा रहना अच्छा நம்ம लगता है. சரீரத்துல ஏதோ பலவீனம் இருந்துன்னு வெச்சுக்கோங்களேன். शरीर में एक निर्बलता है तो என்ன பண்ணுவோம்? क्या करते हैं? அதுக்கு வேண்டிய ட்ரீட்மென்ட் நம்ம பண்ணுவோம். उसकी जो ट्रीटमेंट है उसको हम लेते हैं. அந்த ட்ரீட்மென்ட் பண்ண பண்ணும்போதாக वो ट्रीटमेंट के बाद கொஞ்ச நாளைக்கு கஷ்டம். थोड़ा समय तक दुख है. उसके बाद விடுதலை. छुटकारा. அப்படிதானே? आमेन. என் கால்ல ஒரு ஆணி இருந்துச்சு. मेरा पैर में एक कोन था. அது எடுத்தாச்சு. उस कोन को निकाल दिया. எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். निकालने से पहले बहुत दर्द था. அங்க போனா வலி இருக்கும். कहीं जाते समय बहुत दुख रहता है. போயிட்டு சுத்திட்டு வந்தேன். वो दर्द में ही मैं सारे जगह घूमते रहता हूं. அது எப்படியாட்டு எடுக்கணும் பிளான் பண்ணியிருந்தேன். वो कैसे भी उसको निकालने के लिए सोचा. திங்கட்கிழமை எடுத்துட்டேன். मंडे का दिन में निकाल दिया. அந்த புண்ணா இருக்கறனால கொஞ்சம் வலி இருக்குது. अब वो थोड़ा सा कायल है इसलिए थोड़ा दर्द है. அல்ல ஒரு 6-7 நாள் தான் ஆகுது. अभी मतलब 6 दिन हुआ है. அந்த இந்த புண்ணு ஆறிக்கிட்டு தான் இருக்குது. अब वो बिल्कुल ठीक हो रहा है. இனிமே அந்த வலி வராது நான் நம்பிக்கிறேன். अब दोबारा वो नहीं आएगा करके मैं विश्वास करता हूं. சில சொல்லுங்க வரும் பாசனா. कुछ लोग कहते हैं कि आएगा. அவங்க விசுவாசம் அவங்களுக்காக கிடையாது. उनका जो विश्वास है उनके होने दे. ஏன் விசுவாசம் வரக்கூடாது? मेरा विश्वास नहीं होगा. அந்த நம்பிக்கை நான் இருக்கிறேன். उस विश्वास पर मैं रहता हूं. அதுக்கு கொஞ்ச காலம் நம்ம பாட அனுபவிக்கணும். उसी के लिए थोड़ा समय दुख उठाना है. மற்றவங்க வார்த்தை இல்ல. दूसरों की बातों में नहीं. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கணும். हम प्रभु का वचन पे आधार पर चलना है. அந்த வார்த்தையில உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். उस वचन पे सच है करके जानना है. முதல்ல சொன்னேன். पहले मैंने बताया அவர் பெரியவர் என்று எத்துர அறிந்து கொண்டார். वो बड़ा महान है करके इत्रो ने जाना. நம்ம தேவசபை நம்ம ஜனங்கள் நம்ம ஆண்டு பெரியவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर का प्रजा लोग हम परमेश्वर बड़ा महान है करके जानना है. இரண்டாவது வார்த்தையில உண்மை இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். दूसरा उनकी वचन सच है करके जानना है. மூணாவது तीसरा வேற தேவன் இல்லன்னு அறிந்து கொள்ளணும். और कोई देवता नहीं है करके जानना நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சகர். हमारा परमेश्वर ही हमारा उद्धार करता है. அப்படி சொல்லி சீரியா தேசத்து தளபதி அறிந்து கொண்டானா. ऐसे करके अशूर की जो सेनापति ने देखा है. ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் दूसरी राजाओं की किताब 5वीं अध्याय 15वीं वचन. दूसरी सेकंड किंग्स चैप्टर 5 वर्ड्स 15. तब वह अपने सब बल समेत परमेश्वर के भक्त के यहाँ लौट आया और उसके सम्मुख खड़ा होकर कहने लगा, सुन, अब मैंने जान लिया है कि समस्त पृथ्वी में इज़राइल को छोड़ और कहीं परमेश्वर नहीं है, इसलिए अब अपने दास की भेंट ग्रहण कर.
இந்த நாகமன் என்ன சொல்கிறாருன்னா, ये नामान क्या कहता है? இஸ்ரவேல்ல தேவன் வேற ஒருவர் இல்ல. इजराइल में और कोई देवता உலகத்துல எந்த नहीं है। தேவனும் இல்ல. पूरी पृथ्वी में कहीं पर भी नहीं ஒருவர் है। தான் தெய்வம் அப்படிங்கறான். पूरा पृथ्वी में यहोवा परमेश्वर ही खुदावंद அவன் है। நன்மை பெற்ற உடனே वो भलाई पाने के बाद தேவ மனுஷன் வந்து சொல்லிட்டு, परमेश्वर का दास से कहकर கொண்டு வந்து காணிக்கை வாங்கி கொள்ளுங்க. मैं जो लेकर आया हूँ ये पेंट को ग्रहण करो। அவர் என்ன பண்ணாரு? उसने क्या किया? வேண்டான்ட்டாரு. नहीं चाहिए बोल दिया। காணிக்கைக்காக ஜெபம் பண்ண கூடாது. मतलब पेंट के लिए प्रार्थना नहीं சில இடத்துல करना। ஜெபம் பண்ணுவாங்க. कुछ लोग प्रार्थना करते என்ன हैं। ஜெபம் பண்ணுவாங்கன்னா, क्या प्रार्थना करते हैं? நீங்க காணிக்கை அனுப்பி உங்களுக்காக ஜெபம் பண்றோம். आप पेंट भेजना அந்த हम आपके लिए ஜெபம் प्रार्थना கேட்கப்படாது. करें। वो प्रार्थना अनसुनी होगी। எலிஷா என்ன பண்ணாரு? एलिशा नबी क्या कर रहा है? எலிஷாவே எலியாவா? यहाँ पर एलिया है एलिशा है? எலிஷாவே எலியாவா? एलिया சத்தமா एलिशा சொல்லுங்க. जोर से बोलो। एलिशा। एलिशा नबी என்ன சொன்னாரு? क्या कह रहा है? வேண்டாப்பான்னாரு. नहीं चाहिए। அப்ப திரும்ப அவன் என்ன சொல்றானா, वो दोबारा कहता है நான் வந்து मैं जाकर ரெண்டு கழுத சுமக்கிற புதிய மண் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறார். 2 कच्चर मिट्टी को मैं लेकर जाऊं। மண்ணை கொண்டு போய் நான் பலிபீடம் கட்ட போறேன் எங்க ஊர்ல. उस मिट्टी को ले जाके मैं अपने देश में वेदी बनाऊंगा। சரி எடுத்துட்டு போ அப்படின்றார். उसने बोला ठीक है ले जाओ। ஆனால் ஒரு காரியம், लेकिन एक विषय எங்க है, ராஜா அந்த ரிம்மோன் கோயிலுக்குள்ள போகும்போது मेरा राजा रिमोन मंदिर के अंदर जाएगा। நான் போய் கைலாவுக்கு கொடுக்கணுமே, मैं उनको सहायता करना அந்த है। நேரம் நான் பணியணுமே கீழே, तब वो झुकता है तब मुझे भी அதை झुकना மட்டும் நான் पड़ता மன்னிக்க है। வேணும் அப்படிங்கறாங்க. उस विषय के लिए मुझे क्षमा करो। அந்நிய தேச ராஜா अन्य देश की राजा பாருங்க, அவன் வந்து கர்த்தரை அவ்வளவு மேன்மை பாராட்டு, वो उतना परमेश्वर का नाम को ऊंचा कर रहा है। அவன் நன்மை பெற்றுக்குள்ள வரும் பொழுது वो भलाई करने के लिए आता है। 3 வேலைக்காரங்களை தான் சொன்னாங்க. 3 मतलब 10 लोग कहने लगे। முதலாவது வேலைக்காரி வீட்டுல சிறு பெண்ணு, पहला उसके जो देश में एक छोटी बालक की और उसने बताने लगी। இரண்டாவது दूसरा யாருடைய வேலைக்காரன்? किसका दास? எலிசாவுடைய एलिशा का दास, வேலைக்காரன். उसने भी कहने लगा। மூணாவது तीसरा சொல்லுங்க, किसका दास? நாகமானுடைய வேலைக்காரன். नमान की दास कहने 3 लगा। வேலைக்காரன் சொல்லி அவன் அற்புதம் பெற்றுக்கொண்டான். 3 दास दासियों बोलने के बाद वो चंगाई पाया। முத சொல்லும்போது சந்தோஷமா வந்தான். पहले जो लड़की बोलने के बाद आनंदित से आने लगा। அங்க கடிதம் வாங்கி எல்லாமே வாங்கிட்டு வரோம். वहां से राजा से कत वगैरह लेकर आया। வரும்போது சும்மா வரல, आते समय खाली नहीं आया, வெகுமதியோட வரான். बहुत पेंटों के நம்ம साथ आ சுகம் रहा பெற்று है। போகும் பொழுது वो चंगाई पाकर தேவ जाते மனுஷன் समय கொடுக்கணுமே जो परमेश्वर का दास को ये देना அப்படின்னு है சொல்லி வருகிறான். ऐसे बोलकर आ रहा ஆனா है। தேவ மனுஷன் வந்து பார்த்துட்டு लेकिन परमेश्वर का दास आकर பார்க்கவே இல்லை. उसने उसके तरफ देखा भी வேலைக்காரன் नहीं, அனுப்பிச்சு விட்டுறாரு. जो उसका दास को भेजने लगा। நமக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க சிலர். हमारे लिए कोई लोग प्रार्थना करते பாஸ்டர் हैं। கை வச்சு தலையில ஜெபம் பண்ணணும், पास्टर जी हाथ रखकर छून कर प्रार्थना அப்படி ஜெபம் करना பண்ணா தான் है। கேட்கப்படும். ऐसे प्रार्थना करने से प्रार्थना எலிசா सुनी ஜெபம் பண்ண जाएगी। சொன்னாரு. एलिशा को प्रार्थना करने के लिए என்ன कहा। பண்ணாரு? क्या किया? நீ போய் யோர்தான் நதியில போயிட்டு तुम जाकर योर्दान 7 नदी முறை में குளிச்சிட்டு போயிரு அப்படினாரு. 7 बार डुबकी लगाओ। குளிச்சிட்டு வான்னு சொல்லல, पानी में डुबकी लगा के आओ। வான்னு சொல்லல, போ அப்படிட்டாரு. डुबकी लगा के वापस आओ करके नहीं बोला चले जाओ। மிக கடும் கோபத்தோட போறான். ये बहुत क्रोधित के साथ गया। எவ்வளவு பெரிய நதி இருக்குது, कितना बड़ा नदी है, அதுல எல்லாம் குளிக்க சொல்லல, उसमें नहाने के लिए नहीं யோர்தான்ல कहा। போய் குளிக்கணுமா? ये योर्दान नदी में जाके लगाना है। உக்கிர கோபத்தோட போனானா. बहुत क्रोधित के साथ गया। நம்ம எத்தனை முறை போயிருக்கிறோம்? हम कितने बार गए हैं? யாராவது சொன்னா எப்படி எத்தனை கோபத்தோட போயிருக்கிறோம்? कोई भी मतलब कितना गुस्सा के साथ जाते हैं। கோபம் தான் நம்மள ரொம்ப பெருசாக்குது. गुस्सा ही हमें बड़ा कर देता அந்த है। இடத்துல என்ன பண்ணானே, उसमें क्या कर रहा அங்க है? நாகமானுடைய வேலைக்காரன் சொல்றான், नामान की दास कहता है தகப்பனே தகப்பனே, है पिताजी, है அவர் பெரிய पिताजी। வேலை கேட்கலையே, वो बड़ा काम करने के என்ன लिए नहीं கேட்ட बोला। கொடுத்திருப்பீங்க நீங்க. बहुत कुछ आप मांगने से वो दे சும்மா ஒரு देता है। குளத்துல போய் தான் குளிச்சிட்டு போக சொன்னாரு. सिर्फ एक नदी में जाके नहाने के लिए कहा। போயிட்டு போவோம். कोई बात नहीं, चले அந்த जाएंगे। வேலைக்காரன் சொன்ன வார்த்தை அப்படி கீழ்ப்படிஞ்சு वो போறான். दास की बात ऐसे मानने எத்தனை लगा। முறை குளிக்கணும்? कितनी बार 3 डुबकी முறை, लगाना है? 3 முறை, 7 முறை. 7 बार डुबकी ஒரு लगाना முறை है। கிடையாது, एक बार नहीं, 7 முறை போட்ட பின்புதான் 7 बार डुबकी लगने के बाद கோபத்தோட தான் போட்டிருப்பான். गुस्सा से उसने किया எப்படி होगा। போட்டிருப்பான்? कैसे? ஒரு முறை பார்த்திருப்பான், வந்திருக்காது. एक बार डुबकी लगा के उसने வேலைக்காரன் चमड़ा को சொல்லியிருப்பான், देखा होगा। வேலைக்காரன் சொல்லியிருப்பான், दास कहा ராஜா होगा, 7 முறை போட்டுருங்க, राजा आप 7 बार डुबकी लगा போட்டுட்டு दीजिए। பார்க்கலாம்.
लगा के देखिए, देख लेते ना एलिशा और कई வச்சுக்கலாம். नहीं तो इस एलिशा को एक बार देख लेते 7 बार मुक्की मांडा परवे 7 बार डुबकी लगाने के बाद मामिसम போல மாறிச்சு. उसका जो देह है बिल्कुल बच्चों की चमड़ा அந்த जैसा, சந்தோஷம் திரும்பி வருகிறான். उस आनंदित से वापस आ रहा है। फेंटो நன்மை பெற்ற உடனே நன்றி செலுத்த முடியா வருகிறான். भलाई प्राप्त करने के बाद वो धन्य कहने के लिए आगा। நம்ம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? தேவன் இத்தனை நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார். प्रभु ने कितना भलाई किया है। நான் சொல்லுவேன் தேவன் நம்ம உயிரோடு இருக்கு தேவனுடைய சுத்த கிருபை. मैं कहता हूं हम जीवन के साथ रहते हैं उनकी अनुग्रह से। பிரச்சனைகள் போற எல்லாம் வரும். जीवन में बहुत कुछ समस्या आता जाएगा। நம்ம தேவனை போல வேற தேவன் இல்லைன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டும். लेकिन हमारा परमेश्वर के समान और कोई देवता नहीं है करके बिल्कुल स्थिर मन से कहना है। நாமானுக்கு செய்த அற்புதத்தை நம்ம தேவன் செய்ய மாட்டாரா? ये नामान की जीवन में किया हुआ भलाई हमारा जीवन पर वो नहीं करेगा क्या? தேவனை அறிந்து கொள்ள விதத்தில் நீங்க அறியாதனால தான் आप अभी तक प्रभु को जो जानने की रीति पर नहीं जाना, இன்னும் ஆசீர்வாதம் பெருக்கலாம் இருக்கிறோம். इसलिए हम आशीष नहीं पा रहे हैं। தானியேல் புத்தகத்துல வாசிக்கும்போது பாருங்க, दानियेल की किताब में देखिए, தானியேல் நேபுகாத்நேச்சர் என்ன சொன்னாருன்னா, दानियेल को नेबुकदनेस्सर ने क्या किया? அந்த மகாணத்துல மேல உயர்த்தி வச்சாரு. उस प्रांत में उसको ऊंचे पद दिया। அப்ப அவன் சொல்றாரு, तब वो कहता है சாத்ராக் மேஷாக் 3 பேரையும் அந்த பெரிய இடத்துல கொண்டு போய் வைங்கங்கறாரு. सतराक मेशक अबेदnego को तीनों को उस प्रांत में ऊंचे पद में दे। தானியேல் சொன்னபடியே மேல வச்சாங்க. जैसे दानियेल ने कहा वैसे ऊंचे पद मिला। தானியேல் ராஜான குழுமண்டலத்துல பிரதான இடத்துல வச்சாராம். राजा ने दानियेल को राजा के दरबार में बिठा दिया। ஏன்னா வேற தேவன் இல்லைன்னா அவனே தானியேலை வணங்கவும் தண்டுவத்து பண்ணவும் தானியேலுக்கு காணிக்க கொடுக்கவும் ராஜா நேபுகாத்நேச்சர் பிளான் பண்ணான். नेबुकदनेस्सर ने ये प्लान किया कि दानियेल को दंडवत करने लगा और बहुत कुछ पेंटो देना है, उसको ऊंचे पद में बिठाना है। அப்ப ஆண்டவர் பாருங்க, परमेश्वर को देखिए, பெரியவர் நம்ம அறிந்து கொள்ளணுங்க. वो बड़ा महान करके வேற जाना है। தேவன் நம்மளை விடுவிக்கவே மாட்டார். और कोई देवता हमारे छुड़ाने वाला नहीं है। நிச்சயம் விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. यीशु मसीह छुड़ाएगा तो सचमुच में तू छुड़ाई पाएगी। தானியேல் சிங்க கேவில போட்டாச்சு. दानियेल को सिंह की मांद में डाल ஒரு दिया। நாள் கவலைப்படல. कभी भी उसने चिंतित नहीं அவர்தான் किया, ரட்சகன் நம்ம அறிந்து கொண்டான். क्योंकि वो ही उद्धार करता करके उसने जान लिया, वो ही छुड़ाने वाला है। நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கணுங்க. वो भरोसा हमारे अंदर रहना है। உங்களுக்கு पல சிங்க குப்பைகள் வரலாம், आपके जीवन में कई सिंह की मांद आएगा, பல அக்கினி ஜுவாலை வரலாம், कई आंख की मतलब ज्वाल भी आएगा। தேவனை மட்டும் பிரிக்கிற கர்மம் இருக்க கூடாது. लेकिन परमेश्वर को अलग करने का स्थिति नहीं होना। தேவன் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर बड़ा महान बोलना है। அவர் அந்த ராஜா சொல்றான் பாருங்க, ஒரு और வசனம். राजा कहता है, தானியேல் 6 அதிகாரம் दानियेल 6वां अध्याय 26 வசனம் 26वां वचन 6:21 வாசிங்க பார்க்கலாம். போதும், இனிமே படுங்க. मैं ये आज्ञा देता हूँ कि जहाँ जहाँ मेरे राज्य का अधिकार है वहाँ के लोग दानियेल के परमेश्वर के सम्मुख कांपते और थरथराते रहें, क्योंकि जीवता और युगानुयुग तक रहने वाला परमेश्वर वही है। उसका राज्य अविनाशी और उसकी प्रभुता सदा स्थिर रहेगी। 3 அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் அவனை ஆராதனை பண்ணவும் அவனுக்கு காணி கொடுக்கும் பிளான் பண்ணாரு. तीसरी मतलब दूसरे अध्याय में वहां पर नेबुकदनेस्सर ने दानियेल को फेंटो देना, उसको ऊंचे पद देना, उसको नमस्कार करने लगा। 6 அதிகாரம் சிங்கக்கு மேல விடுதலை பெற்ற உடனே 6वां अध्याय में सिंह के मांद से वो बाहर आने के बाद ராஜாவே கட்டளை கொடுக்கிறான். वहां पर दारा राजा ने आज्ञा देने लगा। முதல் நேபுகாத்நேச்சர், पहले नेबुकदनेस्सर, தரிய ராஜா अभी சொல்றாரு, दारा राजा அவர் என்னாலே தீர்மானம் படுகிறதுன்னு சொல்கிறான். मुझसे ये निर्णय होगी, அவர் ராஜ்யம் அழியாது, उसका राज्य अविनाशी। நம்ம தேவனுடைய ராஜ்யம் அழியாம நித்திய ராஜ்யமா இருக்கிறது. हमारा परमेश्वर का राज्य अविनाशी, वो अनंत काल का है। அந்த ராஜ்யத்துல போறவங்க उस राज्य में जाने वाले தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? वो परमेश्वर का कैसे जानना है? தேவன் பெரியவர், அவரை போல வேற தேவன் இல்லைன்னு அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर बड़ा महान है, उनके समान और कोई है ही नहीं। அந்த அறிவு நாலேஜ் நமக்கு வர ஜெபிக்கணும். वो ज्ञान बुद्धि हमारे अंदर रहना है। அடுத்து விட சொல்றேன், मैं उसके बाद कहता தேவன் हूँ நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். परमेश्वर हमारे ऊपर प्रसन्न உங்க மேல रहते பிரியமா हैं। இருக்கிறாரா? आपके ऊपर प्रसन्न रहते பிரியமா हैं। இருக்க போய் எத்தனை பாடுகளை சுமந்து வந்திருக்கிறோம். प्रसन्न रहने के कारण कई
क्रूस को हम उठाकर आए हैं। சங்கீதம் 41:11 வாசிக்கும்போது भजन संगीत 41वां अध्याय 11वीं वचन कहता சத்துருக்கள் है, மேல ஏறி வரும்போது शत्रु लोग मेरे ऊपर चढ़ाई करते என் மேல் समय பிரியமா இருந்தார். परमेश्वर मुझ में प्रसन्न रहा। 41:11 41वां अध्याय 11वीं दाऊद वचन வாழ்க்கையில 41:11 दाऊद के जीवन நிறைய में சத்துருக்கள் வந்தாங்க. कई शत्रु चढ़ाई किया, கர்த்தரே அவன் மேல் பிரியமா இருந்தார். परमेश्वर उसमें प्रसन्न உங்க होने வாழ்க்கை लगा। சத்துருக்கள் நிறைய பேர் வரலாம். आपके जीवन पे भी शत्रु आएगा, கர்த்தருக்கு பிரியமா இருந்தான்னு வெச்சுக்கோங்களேன், प्रभु से हम प्रसन्न रहेंगे तो நாம ஜெயம் பெற்றுக்கொள்வோம். हम जय पाएंगे। அந்த ஏசாயால வாசிக்கும் பொழுது वो यशायाह में पढ़ते हैं, கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கபடினால் परमेश्वर में मुझ में நான் प्रसन्न होने के कारण வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். मैं लज्जा नहीं देखूंगा, लज्जा नहीं करूंगा, வெட்கப்பட மாட்டேன், मैं लज्जा नहीं देखूंगा, வெட்கப்பட்டு போவே மாட்டேன். मैं लज्जा कभी भी नहीं என் देखूंगा, தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார். क्योंकि मेरा परमेश्वर मेरे ऊपर प्रसन्न है। யார் நம்ம மேல பிரியமா இருக்கறாங்களோ இல்லையோ, जो लोग हमारे ऊपर प्रसन्न होंगे ना होंगे, தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारे ऊपर प्रसन्न होंगे। அதான் தாவீது இந்த தானியேல் குறித்து சொல்லும்போது, इसलिए दानियेल के बारे में देखते हैं, ராஜா சொல்லும்போது, राजा कहता है, பிரியமான புருஷனே, हे मेरा प्रिय पुरुष இடைவிடாமல் दानियेल, ஆராதிக்கிற தேவன் तू लगातार जो उपासना करता है, தப்பிக்க வல்லவரா இருந்தான்னு சொல்றான். तुझे छुड़ाने के लिए वो सामर्थ्य நீ परमेश्वर இடைவிடாமல் है। ஆராதிக்கிற தேவன் பெரியவர், तू लगातार जो उपासना करता है वो परमेश्वर बड़ा महान है। நீ அவர் உங்க மேல் பிரியமா இருந்தா वो आपके ऊपर प्रसन्न होगा तो எல்லா கண்ணிகளுக்கும் விடுதலை ஆப்பார். सारे जो जाल से वो बचाएगा, விடுவிப்பார், விடுவிக்க மாட்டாரா? बचाएगा नहीं बचाएगा। வாசிங்க பார்க்கலாம், யோபு 36:7 வாசிங்க. अय्यूब की किताब 36वां अध्याय 36:7. 7वीं वचन 36:7, जॉब 36:7। वह धर्मियों से अपनी आंखें नहीं फेरता, वरन उनको राजाओं के संग सदा के लिए सिंहासन पर बैठाता है और वे ऊंचे पद को प्राप्त करते हैं। அவரே தம்முடைய கண்களை நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறார். वे धर्मियों से अपनी आंख को नहीं फेरता, நீதிமான்களை கைவிட மாட்டார். वो धर्मियों को कभी छोड़ेगा नहीं। நாம நீதிமான்களா? हम धर्मी जन हैं, சொல்லுங்க, बोलिए சொல்லுங்க, बोलिए, ஆமான்னு சொல்லுங்க. आप धर्मी जन हो, நீதிமான் ஆகதான் வந்திருக்கிறாரு. आप धर्मी जन होने के लिए प्रभु ने बुलाया। மீட்கப்பட்ட நீதிமான்கள் நாங்க, நம்ம यीशु की लहू से छुड़ाई पाए हुए धर्मी जन நீதிமான்கள் हैं। கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். धर्मी जन के ऊपर वो अपना आंख फेरता நீதிமான்களை नहीं, கைவிட மாட்டாரு. धर्मी जन को कभी छोड़ेगा भी नहीं। வாசிங்க சங்கீதம் 34 भजन संगीता 34वां अध्याय 15 வசனம் வாசிங்க. 15वीं वचन 34:15। நோக்கமா இருக்கிறது, திறந்திருக்கிறது. यहोवा की आंखें धर्मियों पर लगी रहती है और उसके कान भी उनकी दोहाई के ऊपर और लगे रहता है। நீதி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. यहोवा की आंखें धर्मियों पर लगी रहती கூப்பிடும்போது है, என்ன பண்றாரு? செவி கொடுக்கிறார். उसकी कान भी उसकी दोहाई देते ही ஆனா सुनता है। கர்த்தருடைய நீதி நம்ம நீதிமான்கள் இருக்க வேண்டும் என்றால் हम धर्मी जन होना है तो நம்ம கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். हम परमेश्वर का प्रिय जन होना है। தானியேல் பிரியமா இருந்தாரு. दानियेल प्रिय जन था। சாத்ராக் ஆபேத்நேகோ அப்புறம் மேஷாக் அவங்க பிரியமா இருந்தாங்க. सात्राक मेशक आबेदनेगो भी वहां पर प्रियजन थे। யோசேப்பு பிரியமா இருந்தாங்க. यूसुफ प्रियजन था। பிரியமா இருந்தவங்களே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். जो प्रियजन वो कर रहते हैं उनको परमेश्वर अपने आंख लगाकर देखते हैं। கண்ணோக்கி பார்த்து அவங்களை விடுதலை ஆக்குறவரா இருந்தார். वो देखते ही उनको छुड़ाते भी அப்ப हैं। கர்த்தர் உங்க மேல பிரியமா இருந்தா परमेश्वर के ऊपर हम प्रसन्न होते அவர் हैं, உங்களை விடுதலை ஆக்குவார். वो आपको छुड़ाई करेगा। வேதம் சொல்லுது குமாரன் விடுதலை ஆக்கினால் वचन कहते हैं पुत्र मैया छुड़ाई विடுதலை करेगा ஆக்குங்க। तो सचमुच में तू छुड़ाई पाएगा। குமாரன் விடுதலை ஆக்கத்தக்கதாக पुत्र छुड़ाई करने के நீங்கள் लिए பிரியமா இருக்கணும். आप बिल्कुल प्रसन्न होकर பிரியமா रहना இருந்து है। பாருங்க. आप प्रसन्न होकर देखिए। தாவீது சொல்லும்போது दाऊद कहता है கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். प्रभु मुझ में प्रसन्न நீங்க रहता சொல்ல है। கர்த்தர் என் மேல பிரியமா आप இருக்கிறார். भी कहना है प्रभु मेरे ऊपर प्रसन्न நீங்க रहते हैं। சொல்ல சொல்ல தான் அவர் பிரியமா இருப்பார். आप बोलते बोलते रहेंगे, कबूल करोगे तभी प्रभु आपसे प्रसन्न அவர் உங்க होगा। மேல் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் वो आपके ऊपर प्रसन्न होना है तो நீங்கள் நான் அவருக்கு பிரியமா நடக்கணும். हम और आप प्रभु के प्रिय जन उनके मार्ग पर चलना அவர் है। பிரியமா இருந்தா அவர் உங்க மேல பிரியமா இருப்பார். हम उनका प्रिय मार्ग में चलेंगे तभी वो हमारे ऊपर प्रसन्न होंगे। நீங்க அப்படி பிரியமா இருக்க அறிந்து கொள்ள வேண்டும். आप प्रसन्न होने के लिए सीखना தாவீது है। சங்கீதக்காரர் அறிந்து கொண்ட நிமித்தமாக भजन संगीता वाला उसने देख लिया है, जान लिया அவன் மேல है। யாருமே பிரியம் கிடையாது.
उसके ऊपर किसी को भी प्रिय नहीं था। எல்லாரும் அவன் மேல விரோதியா தான் இருந்தாங்க. सब लोग उसको विरोधित घृणित करने கர்த்தர் மேல वाले அவனுக்கு थे, பிரியமா இருந்தனால தான் लेकिन परमेश्वर उसके ऊपर प्रिय रखने के அவர் कारण ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். उसका राज्य को परमेश्वर ने स्थिर நம்ம மேல किया। யார் பிரியமா இருக்கறாங்களோ இல்லையோ हमारे ऊपर मनुष्य लोग प्रिय रहे ना रहे, கர்த்தர் பிரியமா இருக்கணும். लेकिन परमेश्वर प्रिय रखना கர்த்தர் है। உங்க மேல பிரியமா இருந்தா परमेश्वर हमारे ऊपर प्रिय रखेगा சகலவற்றையும் திருப்பி கொள்ள முடியும். हम सब कुछ लौट कर लाएंगे। அப்ப நீங்க பிரியமா வாழணும் கர்த்தர். आप प्रसन्न होकर रहना है। கடைசியாக आखिरी में 2 தீமோத்தேயு दूसरी तीमोथी 1:12 पहला अध्याय 12वीं वचन। दूसरी तीमोथी सेकंड तीमोथी चैप्टर 1 वर्स 12। हिंदी में போதும் हिंदी पढ़ेंगे। इस कारण मैं इन दुखों को भी उठाता हूँ पर लजाता नहीं, क्योंकि मैं उसे जिस पर मैंने विश्वास किया है जानता हूँ और मुझे निश्चय है कि वह मेरी धरोहर की उस दिन तक रखवाली कर सकता है। அப்ப பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது पौलुस तीमुथियुस से कहता है எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சு இருக்கிறேன், बहुत मैंने दुखों को उठा लिया ஆனாலும் है, என்ன பண்ண வெட்கப்படுகிறது இல்ல, फिर भी मैं लजता नहीं, நான் ஆண்டவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், क्योंकि मैंने देख लिया कि मेरा विश्वास करने वाला कौन है करके। வாழ்க்கையில பாடுகள் மத்தியில நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்। हमारा कष्टों के बीच में हम परमेश्वर को देख लेते हैं। அவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், वो कौन है करके मैंने देख लिया है। கர்த்தரை நீங்க அறிந்துட்டா हम परमेश्वर को देख लिया तो திரும்ப திரும்ப சொல்றேன், मैं बार बार कहता हूँ கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க, प्रभु को देख लो, உங்க வாழ்க்கை ஒரு நன்மை குறைபடாது। आपके जीवन में घटी ना होगी। நம்ம நிறைய சொல்லுவோம், कई बार हम कहते அவங்களுக்கு हैं தெரியும் இவங்களுக்கு தெரியும், इनको मैं जानता हूँ उनको मैं जानता யார हूँ, தெரியுது தெரியலையோ किसको भी हम जानते கர்த்தரை नहीं தெரிந்து கொள்ளுங்க, जानते, लेकिन प्रभु को जान கர்த்தர் लो। உங்களுக்காக வழக்காடுவார்। प्रभु आपके लिए मल्लयुद्ध மனுஷ करेगा। நம்பாதீங்க, मनुष्य के ऊपर भरोसा பெரிய मत அதிகாரி रखिए, நம்பாதீங்க। बड़ा अधिकारियों के ऊपर भी विश्वास मत தானியேல் रखिए। வாழ்க்கையில தெரியும் நமக்கு, दानियल के जीवन को हम அவன் देखते யாரை हैं, நம்பல, उसने किसी को भी विश्वास வழக்கம் போல नहीं ஜெபம் किया, பண்ணிக்கிட்டு இருந்தான்। वो लगातार प्रार्थना அந்த किया। ராஜாவே சொல்றான், और राजा कहता நீ है ஆராதிக்கிறதே உன்னை தப்புவித்தார்। तू जो लगातार उपासना करता वो परमेश्वर तुझे அவன் छुड़ाएगा। ஆராதிக்கிற இன்னார்னு அறிந்திருந்ததுனால தான் वो आराधना करने वाला परमेश्वर कौन है करके जानने लिया, அவன் விடுதலை பெற்றுக்கொண்டான்। इसलिए छुड़ाई देखा। பவுல் தீமோத்தேயு சொல்லும் பொழுது पौलुस तीमुथियुस से எவ்வளோ कहता है பாடுகள் எனக்கு வந்திருக்குப்பா, बहुत दुख आया हुआ है, ஆனால் கிறிஸ்து நல்ல போர் சேவகனா நிற்க வேண்டும் என்றால் लेकिन मसीह का एक अच्छा आर्मी होने के நான் लिए அறிந்தது போல நீ அறிந்து கொள்ளு। मैं जैसे देख लिया जान लिया वैसे तुम भी जान ले। அதான் சொல்ல, நீங்க அறிந்து கொள்ளுங்க, वही मैं कहता हूँ अब जान लो, உலகத்துல ஜெயம் பெற்றுக்கொண்டவங்களா மாற முடியும்। इस संसार में हम जयवंत होकर चलेंगे। அல்லேலூயா, हालेलुया, ஜெயம் கொள்ள முடியுமா? जय होएगा। வாசிங்க 1 பேதுரு 4 पहला पत्रोस 4 16 வாசிங்க। चौथी अध्याय 16वीं वचन। फर्स्ट पीटर चैप्टर 4 वर्स 16। ஒருவன் யாருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? हम किसको समर्पण करना है? ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதினால் एक व्यक्ति मसीह में रहने के कारण அவன் பாடுபட்ட வெட்கப்படாமல் இருக்கணுமா? वो दुख उठाने के लिए लज्जा नहीं அந்த பாடுகள் करना, நிமித்தமா தேவனை மகிமைப்படுத்த वो முடியும்। दुखों के बीच में परमेश्वर का नाम को महिमा देते பவுல் रहना। சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, पत्रोस कहता है न्याय का दिन தேவனுடைய சபையில தொடங்கும், परमेश्वर की कलीसिया में शुरू होती है। அப்ப ரட்சிக்கப்படாத முடிவு எப்படி இருக்கும்? जो उद्धार पाए नहीं है இயேசுக்குள் उनकी जीवन कैसा ஏற்றுக்கொள்ளாத है, முடிவு எப்படி இருக்கும்? जो यीशु को ग्रहण नहीं किया उनका जीवन कैसा होगा। நீதிமான்களே ரட்சிப்பருக்கு அரிதா இருக்குதாம்। धर्मी जन भी उद्धार पाना कठिन நம்ம लग கூட रहा है। பரலோகம் போவோம்னு நம்பிக்கை இல்ல, हम भी स्वर्गराज जाएंगे करके बिल्कुल சர்ச்சுக்கெல்லாம் வரோம், ஜெபம் பண்றோம், मतलब चर्च में आते हैं प्रार्थना करते हैं। அந்த வசனம் பாருங்க, நீதிமான்களே ரட்சிப்பது அரிதா இருந்தால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? जो धर्मी जन उद्धार पाना कठिन है तो
पापी और परमेश्वर को जो जानता है वो कहाँ நம்ம रहेगा? நீதிமான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். हम धर्मी जन कहते हैं, நம்ம வரியில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? हमें उनके आगमन में उठाए जाएंगे। நம்மளே அரிதா இருந்தா वचन कहता है हम कठिन है तो பக்தி இல்லாதவர்களும் பாவியில் எங்க நிப்பாங்க? जो भक्तिहीन की लोग और पापी लोग कहाँ रहेंगे? நாம கர்த்தரை ஒழுங்கா அறிந்து கொண்டுட்டோம். हम प्रभु को सचमुच में जान लिया तो பாவிகளை ரட்சிக்க முடியும். पापी लोगों को उद्धार देंगे, பக்தி இல்லாதவரை ரட்சித்துக் கொள்ள முடியும். पापिनी लोग यीशु के पास आएंगे। நீங்க இன்னாருண்ட கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். हम प्रभु को जानना है वो कौन है, அப்பொழுது நம்ம வெட்கப்பட்டு போக तब மாட்டோம். हम लज्जा नहीं देखेंगे। இந்த வசனம் அந்த சுவிசேஷ கீழ்ப்படியாதவர் முடிவு என்னமா இருக்குன்னு जो சொல்லப்படுது. सुसमाचार का जो बात नहीं मानने वाला का जिंदगी कैसे अंत कैसा होगा? கூட்டமாக हम सुसमाचार को आधीन में रहने के ஒப்பு लिए கொடுக்க முடியாங்க. हम प्रभु का हाथ में अर्पण करने के लिए हम सब प्रभु का हाथ में अर्पण करेंगे। हालेलुया। எல்லாம் அர்ப்பணிப்போமா? எல்லாம் ஒப்பு उस पर जिसका भरोसा भरोसा वे तो कभी ना गिरेगा गिरेगा, जिस पर उसका भरोसा भरोसा वे तो कभी ना डिगेगा डिगेगा। चाहे बीमारी चाहे गरीबी चाहे हो सब संकट से सब कष्टों से हो जाएगा पार। ओ जय जयकार जय जयकार ओ जय जयकार जय जयकार करे। उस पर जिसका भरोसा भरोसा वे तो कभी ना गिरेगा गिरेगा। उस पर जिसका भरोसा भरोसा वे तो कभी ना गिरेगा गिरेगा। चाहे बीमारी चाहे गरीबी चाहे वो सब कष्टों से हो जाएगा पार। ओ जय जयकार जय जयकार करे। ओ जय जयकार जय जयकार करे। स्वर्ग है उसका सिंहासन सिंहासन, पृथ्वी बनी है आसन आसन। स्वर्ग है उसका सिंहासन सिंहासन, पृथ्वी बनी है आसन आसन। आकाश उसकी महिमा बताए, हस्तकला को दिखाए। पृथ्वी उसकी रचना ओ जय जयकार जय जयकार करे। ओ जय जयकार जय जयकार करे। எல்லாம் அர்ப்பணிப்போமா? सब प्रभु का हाथ में अर्पण करेंगे। நாம் எப்படி தேவனை அறிந்து இருக்கிறோம்? हम कैसे प्रभु को जाना है? அந்த எத்திரோ கர்த்தர் பெரியவர் என்று அறிந்திருந்தான். यित्रो ने परमेश्वर बड़ा महान करके जाना। சாரிபாத் விதவை சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையில உண்மை இருக்குன்னு அறிந்து கொண்டான். सारी बात में रहने वाला स्त्री ने परमेश्वर की दास की बात सच है। நாகமான் வேற தேவனில் இஸ்ரவேல் வேற தேவன் என்று கர்த்தரை அறிந்து கொண்டிருந்தான். नामान कहने लगा कि इजराइल के यहोवा परमेश्वर के अलावा और कोई सच्चाई खुदावंद नहीं है। தாவீது பிரச்சனைகளை கர்த்தரின் மேல் பிரியமா இருக்கிறான் என்று அறிந்திருந்தான். दानियेल अपने कष्टों के बीच में दाऊद दानियेल वो प्रिय पुरुष था।
தாவீது தான் பிரியமா இருந்தான்னு கர்த்தர் அறிந்திருந்தான். दाऊद परमेश्वर मुझ में प्रसन्न होकर के देखने लगा. தீமோத்தேயுல பவுல் சொல்லும் பொழுது तिमोथी में पौलुस कहता है நான் பாடுபட்ட பாடுல கர்த்தர் இன்னான்னு அறிந்திருக்கிறேன். मैं अपने दुखों में परमेश्वर कौन है करके जान लिया है. விடுதலையாக்குவார். वो ही मुझे छुड़ाई करेगा. ஆண்டவர் எப்படி அறிந்திருக்க போறீங்க? आप प्रभु को कैसे जाना है? ஆண்டவர் மாத்து பெருசா நினைச்சிருங்க. आप परमेश्वर का बड़ा महान समझ लिया तो சின்னதா போயிடும். सारे समस्या आपको छोटा हो जाएगा. கேட்ட வார்த்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. हे प्रभु सुना हुआ वचन के लिए धन्यवाद देते राजा. पारिवारिक समेत तेरे हाथ में देते हैं. விடுவித்தது போல ஆண்டவர் जैसे धर्मी जन को तूने छुड़ाया प्रभु. உண்மை அறிந்து கொண்டால் हम आपको जान लिया है. வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீர். इसलिए हमारे जीवन में रहने वाला सारे समस्या को तो छुड़ा देता है. பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து बहुत कुछ मतलब आदर्श काम करके நாங்கள் இவங்களை போல நாங்கள் அறிந்து கொள்ள பாக்கியத்தை கொடுப்பீராக. हम भी संतों के समान प्रभु तुझे जानने का अनुग्रह दीजिए. கரத்துல அர்ப்பணம் செய்து हर एक जन को तेरे हाथ में सौंपते हैं. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. इस सप्ताह में हो रहा है सारे सभा को तेरे हाथ में देते राजा. பாதுகாத்துக் கொள்ளுங்க. सबको प्रभु आप सुरक्षित रखिए. नाम महिमा अर्पण तेरा नाम ऊंचा रहे राजा. यीशु नाम जप के नाम ले यीशु के नाम से मांगते खुदावंद. आमेन. आत्मावे कतरे स्तोत्री ఎన్మలుని పరిశుద్ధ నామத்தை స్తోత్రి என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും അൻപും പരിശുദ്ധാവിൻ അന്യോന്യവും വസങ്ങളോടും യേശു ക്രിസ്തു வருக மட்டும் இன்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கப்பானவர் யார்? Hallelujah. 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 Praise the Lord. प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए. हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए. हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए. प्रभु आपको आशीषित करें.